Rethika's just my way. இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்மளுக்கு முக்கியமா வாழ்க்கையில நீடட் டாபிக். எப்படி நம்ம பாடியை டீடாக்ஸ் பண்றது? டீடாக்சிஃபிகேஷனுக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடக்குது. இப்போ கொலான் ட்ரீட்மெண்ட், இது அதுன்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டீடாக்சிஃபிகேஷன் has become so important for us. I am going to teach you how to detox your body in 10 minutes. இந்த டீடாக்ஸ் பண்ணா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நமக்கிட்டேருந்து உடனே மறையும். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, ஆக்னி, ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்மா, இன்சோமேனியா, கான்ஸ்டிபேஷன், மைக்ரேன், இதெல்லாம் ஒரே டீடாக்ஸ் 10 நிமிஷம் நீங்க பண்ணினீங்கன்னா அவ்வளோ திங்ஸும் ஒரு 1 or 2 monthsல உங்கள்கிட்ட மாயமா மறைஞ்சிடும். நான் சொல்ற டீடாக்ஸ் சொல்யூஷனோட காஸ்ட் இஸ் லெஸ் தென் 1 supplement medicine. ஸோ நான் இவ்வளோ சொல்லும்போது நிச்சயமா அந்த டீடாக்ஸை ட்ரை பண்ணலாம் இல்லையா? நான் பர்சனலா இந்த டீடாக்ஸை 5 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல். நிறைய பேர் சொல்றாங்க இது ஆயுர்வேதம் சார்ந்த ஒரு விஷயம் கூட. அதை பத்தி நம்ம உள்ள பேசலாம். ஆனா நான் எந்த மெத்தட் பத்தி சொல்றேன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்க என்ன கேட்கலாம், எதுக்குங்க இந்த டீடாக்ஸ் பண்ணணும்? என் பாடியில தான் சுத்தமா நான் நல்ல சாப்பாடு தானே சாப்பிடுறேன், நான் நல்லா தானே இருக்கேன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எனக்கு என்னதுக்கு டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிற காத்து. நீங்க என்னதான் சேஃபா சாப்பிட்டாலும் உங்களுக்கு இப்போ ரொம்ப பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ நம்ம சுவாசிக்கிற காத்துலயே there is a lot of toxins. அது ரொம்ப மெயின். ஸோ காத்து வழியா நமக்கு உள்ள டாக்ஸின் போகுது. ரெண்டாவது, நீங்க வெஜிடேரியனா இருந்து நல்ல பச்சை காய்கறி சாப்பிட்டாலும், நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு பச்சை காய்கறி ஆர்கானிக் ஷாப்ல கூட are you 100% sure it's organic? ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ பெஸ்டிசைட் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவ்வளோ கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒரு கீரை வாங்கினா கிரீனா இருக்கு. எனக்கு நான் சிம்பிளா சொல்றேங்க, எனக்கு ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் போட்டா வெந்துரும். இன்னைக்கு எனக்கு வெள்ளை பூசணிக்காய் நான் போட்டாலே எனக்கு வேக மாட்டேங்குது. ஸோ எல்லாமே ஹைபிரிடா இருக்கு. ஸோ நான் நல்ல காய்கறி சாப்பிட்டா கூட எனக்கு அதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எனக்கு ஒரு 50%, ஆனா அதுல இருக்கிற எனக்கு ஒரு டாக்ஸின் இன்னொரு 50% போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது உங்களுக்கும் அப்படி தோணலாம். அதே மாதிரி நம்ம நிறைய பேக்கேஜ் ஃபுட்டு சாப்பிடுறோம். ஒன்றும் இல்லைங்க, நான் சிம்பிளா ஒரு மேகி இல்லாட்டி ஒரு சிப்ஸே சொல்றேனே, அதுக்குள்ள போடுற ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் டேஸ்டியா இருக்கிறதுக்கு ஆட் பண்ற ஃபிளேவர், இதெல்லாம் எங்கெங்க போகுது? நம்ம பாடிக்குள்ளதானே போகும். இதெல்லாம் நார்மலா சாப்பிட்டுட்டு ஒரு வெஜிடேரியனா இருந்தாலுமே டீடாக்சிஃபிகேஷன் மஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப இந்த டாக்ஸின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, என்ன ஆகும்னா அது நம்ம நேர சாப்பிட்றத நம்மளோட இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்றோம். அந்த இன்டெஸ்டைன்ல போய் அது ஒட்டிக்கும். இந்த ஒட்டிக்கும் போது 3 months நம்ம டீடாக்ஸ் பண்ணிக்காம இருந்தோம்னா அது ஒரு லேயர் மாதிரி அது சுத்திடும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு திக் லேயர் ஆஃப் பேட் டாக்ஸின்ஸ் எல்லாம். அது எங்கே போகும்? நம்மளால பாதி தான் டைஜஸ்ட் ஆகும். நான் ஒன்று சொன்னேன், உங்களை டீடாக்ஸ் பண்ணலன்னா கான்ஸ்டிபேஷன் வரதுக்கே சான்ஸ் இருக்கு. ஸோ யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் எக்ஸலன்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அது அங்கே போய் ஒட்டிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அது அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்லோலி இட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி லைக் கிட்னி அண்ட் ஆல் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இப்போ நம்ம டீடாக்ஸ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அது வெளியில நல்ல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் தானாவே வெளியில எடுத்துரும். இப்போ நான் இதை பல பார்ட் ஆஃப் த பாடிக்கு போகும் அப்படின்னு ஒன்று சொல்லி பயன்படுத்திருக்கேன். சரி, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட ஸ்கின்னுக்கு போச்சுன்னா அதுக்கு நான் பேர் ஆக்னின்னு சொல்றேன். நம்மளோட ஏர் இங்க இந்த பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, நம்ம லங்ஸ் ஏர் பிளாக்கேஜ் போச்சுன்னா நான் அதை ஆஸ்மான்னு சொல்லுவேன். இது நம்ம இன்டெஸ்டைன்ல போய் அங்க போய் இல்ல கிட்னி பக்கத்துல எல்லாம் இருந்ததுன்னா ஐ வில் டெல் யூ ஹேவ் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு வரலன்னு சொல்ல முடியுமா நீங்க 100%? சரி, இப்போ நான் எல்லா டீடாக்சிஃபிகேஷன் ஏன் வேணும்னு இவ்வளோ சொல்லிட்டேன். ஏன் டீடாக்சிஃபிகேஷன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைவர்ஷன் எடுத்து இவ்வளோ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட டீடாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டா மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நான் சிம்பிளா 10 நிமிஷம் வீட்டுல உட்காந்து எப்படி டீடாக்ஸ் பண்ணணும்னு சொல்ல போறேன். தட் இஸ் ஆயில் புல்லிங். என்னது? கரெக்டுங்க, நீங்க கேட்டது கரெக்ட். ஆயில் புல்லிங். இந்த ஆயில் புல்லிங் நம்ம ரொம்ப வருஷமா 100க்கு மேல வருஷமா நம்ம ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா அது இன்னைக்கு மரபுல மறந்துட்டோம். ஆயில் புல்லிங் நம்மளோட ரொம்ப ட்ரெடிஷன்ல இருந்திருக்குங்க. ஏன் தாத்தா பர்சனலா சொன்ன போனா ஆயில் புல்லிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். இந்த பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த இப்போ மறக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு அது நிச்சயமா நமக்காக வேணும்.
ஸோ இந்த ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, இந்த ஆயில் புல்லிங் நீங்க எப்படி சொல்றீங்களே மேடம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். இந்த ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, எவ்ரிடே மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நம்ம வாய் கொப்பளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது ரெண்டும் நான் பண்றது கிடையாது. நான் ஒரு வாரம் தேங்காய் எண்ணெய் எடுத்து பண்ணேன்னா ஒரு வாரம் வந்து நான் சீசேம் ஆயில் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து பண்றேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா ஒரு அப்படி கொப்பளிங்க. இவ்வளவுதாங்க ஆயில் புல்லிங். முதல்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, அப்புறம் 12 நிமிஷம் பண்ணுங்க, முடியற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கெல்லாம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வைக்கும் போதே எனக்கு இந்த தாடையெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தடவை அதை வச்சுட்டு அப்புறமா அதை ஸ்பில் அவுட் பண்ணிட்டு நான் 2வது தடவை வந்து அதை வச்சுப்பேன். இதுல 2-3 ரூல்ஸ் என்னன்னா, தயவு செய்து அந்த ஆயில நீங்க கொப்பளிச்சுட்டு தயவு செய்து குடிச்சிடாதீங்க பை மிஸ்டேக். டக்குன்னு எடுத்து போனை பேசிட்டு ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு முயங்கிறது, இல்லாட்டி மறந்து போய் வந்து யார்ட்டையோ பேச ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் உள்ள போறது. ஏன்னா நான் வந்து உங்களை டீடாக்ஸ் பண்றது சொல்றது அத்தனை டாக்ஸின்ஸும் வாயில வரும், அது வழியா உங்க டாக்ஸின்ஸ் வெளியில போகும்னு சொல்றதுக்காக இருந்தேன். ஸோ தட்ஸ் ஒன்லி தம் ரூல். நீங்க வந்து அதை 10 to 12 minutes, ஃபர்ஸ்ட் 3 minutes, அப்புறம் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அக்கஸ்டம்ட் ஆயிடும். உங்களுக்கு எந்த ஃபிளேவர் ஆஃப் எண்ணெய் பிடிச்சிருக்கோ, நான் வந்து கோகனட் ஆயில் அண்ட் நல்லெண்ணெய்க்கு நான் இப்போ வந்து 5 வருஷமா பண்றேன்னு சொல்றேன் இல்லையா, ஸோ அதுக்குள்ள எனக்கு அக்கஸ்டம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எது பிடிச்சதோ அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த வாயில வைக்கும் போது நிஜமாவே எல்லாருக்குமே போர் அடிக்குங்க. பட் எவ்வளவு விஷயம் பண்ணலாம். நம்ம வந்து புக்கு படிக்கலாம், பிளான்ஸ்க்கு வாட்டர் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம போனை நோண்டலாம். ஏன் நீங்க இதை வாயில வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க குக் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். ஆயில் புல்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த ஆயில் புல்லிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். இப்போ வந்து பேசிக்கா நமக்கு ஒண்ணு தெரியும், வாட்டர்ல ஆயில் போட்டா மிக்ஸ் ஆகாது, ஆயில் போட்டா மிக்ஸ் ஆகும். இது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் ஏன் இப்போ இது வந்து ஒரு தனியா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன் நீங்க யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் இது அதை விட முன்னாடி ஒன்று சொல்றேன். நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா முதல்ல சிக்னஸை பார்க்கறதுக்கு நம்ம வாயை டெஸ்ட் பண்ணுவாங்க. வாயை தரங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஏன்னா நம்மளோட பாடியோட எப்படி கண்டிஷன் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மிரர் வந்து நம்மளோட வாய் தான். ஸோ இந்த வாயில நிறைய என்சைம்ஸ் இருக்கு, நிறைய டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. அண்ட் ஏன் எவ்வளோ பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வாயில இருக்கிற மோஸ்ட்லி என்சைம்ஸ் வந்துட்டு டைரக்ட்லி கனெக்டட் டு தி ஸ்ப்ளீன். ஏன்னா ஒரு பாடியோட ஒரு பார்ட்ஸும், அதாவது கண்ணு இஸ் கனெக்டட் டு கிட்னி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சயின்டிஃபிக்கா நீங்க வந்து போய் பார்த்தீங்கனாலே எந்த பாடியோட எந்த பார்ட் இஸ் கனெக்டட் டு விச் பார்ட் ஆஃப் யோர் இன்டர்னல் சிஸ்டம் அப்படின்னு தெரியும். ஏன் இவ்வளோ சொல்றீங்க? நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போதே என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய ஒரு காலை வச்சுட்டு எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு காமிச்சிருப்பாங்க தெரியுமா. இதை பண்ணினா இது சரியாகும், இதை பண்ணா இது சரியாகும். இதெல்லாமே வந்து அக்யூப்ரெஷர் எல்லாத்துலயுமே வந்தாச்சு. அதே மாதிரி வாயில இருக்கிற நிறைய என்சைம்ஸ் வந்து நிறைய பாடியில இருக்கிற நிறைய ஒரு இன்டர்னல் பார்ட்ஸ்க்கு தே ஆர் டைரக்ட்லி கனெக்டட். இப்ப நம்ம ஆயில் புல்லிங் பண்ணும்போது நம்மளுக்கு த்ரோட்ல ஒரு பிரஷர் ஒண்ணு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட ஆயில் இருக்கு இல்லையா, நம்ம வாயில வச்சுட்டு இருக்கிற ஆயில் ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட்டிக் மாதிரி ஒரு சக்கிங் பிரஷர் மாதிரி உள்ள இருக்கிற ஆயில், உள்ள இருக்கிற தேவையில்லாம ஃபேட்டி அன்வான்டட் டாக்ஸின்ஸ் வந்து ஆயில்ல தான் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம பாடி ஃபுல்லா லிப்பிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதை மேக்னெட்டிக் மாதிரி உங்களுக்கு புல் பண்ணி அப்வர்ட்ஸ் உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் தானா நடக்கும். இதனால தான் நான் சொன்னேன், ஆயிலோட மிக்ஸ் பண்ணாது, வாட்டரோட மிக்ஸ் பண்ணாது முதல்ல சொன்னேன்ல, அது இதோட சேர்த்துக்கங்க. ஸோ உங்களுக்கு தானா அது வந்து வாயில வந்து உங்களுக்கு அது வந்து நீங்க துப்பும் போது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போடுற ஆயில் வில் பி ஒயிட்டிஷ் இன் கலர். அந்த ஒயிட்டிஷ் தான் நான் முயங்கிடாதீங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஒயிட்டிஷ் வந்து டோட்டலி யோர் டாக்ஸின்ஸ் தட்ஸ் கோயிங் டு கம் அவுட். உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபுங்க, உங்களோட வீட்டுல ஒரு மரம் இருந்ததுன்னா ஒரு சின்ன செடி ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க அந்த அந்த 2 நாளைக்கு இல்ல ஒரே நாளைக்குங்க நீங்க வந்து டாக்ஸின்லாம் வாயில கொப்பளிச்சிருக்கீங்கல்ல, ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அது துப்பி பாருங்க. அந்த பிளான்ட்ஸ்ல அந்த இடத்துல அந்த மண்ணுல they even say that இனிமே அந்த பிளான்ட் வளரவே வளராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டாக்ஸின்ஸ் வந்து நம்ம வெளியிடுறோம் பாருங்க. சரி, இப்போ வந்து நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க சொல்றதுக்கு என்ன மேடம் ப்ரூஃப்? நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வாயில நீங்க வந்து ஒரு எண்ணெயை கொப்பளிக்கிறீங்க, உள்ள இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியில வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தாங்க. பிகாஸ் நான் வந்து ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு அடம் பிடிப்பேன். எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும், இல்லாட்டி ஒரு யாராவது ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு தெரியணும். நான் சும்மா எல்லாம் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணிட மாட்டேன். ஆனா வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, என்னோட ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் இதுக்கு வந்து தோ இட் இஸ் நாட் 100% ஆயுர்வேதம் ரித்திகா,
ஆயுர்வேதத்துல இதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டூஷம் அப்படின்னா வாயில எண்ணெயை போட்டு கொப்பளிக்கிறது. கவலகிரகம் அப்படின்னா வாயில எண்ணெய அப்படியே 10 நிமிஷம் வைக்கிறது. சரி, நான் ஒன்னு கேக்குறேன், எவ்வளவோ ஆயுர்வேதிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு மறைஞ்சிருக்கு. இதுவும் அந்த மாதிரி போயிருக்க ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், ஏன் தாத்தா, எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் தாத்தா வந்து ஆபீஸ்ல இருந்து வந்த அப்புறமா நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இட் சீன்ஸ் 10 நிமிஷம் அவர் வச்சுப்பாரு, காலையிலும் 10 நிமிஷம் வச்சுப்பாரு. சோ ஐ டோன்ட் மைண்ட் ஃபாலோவிங் வாட் என்னோட பாரம்பரியத்தையும் எனக்கு விட இஷ்டம் கிடையாது. அண்ட் இது ஒன்னும் ஹார்ம்லெஸ். சரி, இன்னொரு விஷயமே சொல்றேன். சரி, உங்களுக்கு இந்த நம்பிக்கையே இல்ல, ஓகே, லெட் மீ கம் டு யுவர் டர்ம்ஸ். இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் நிச்சயமா ஓரல் பெனிஃபிட்ஸ் அது 100% இருக்கு. மவுத்ல நம்மளுக்கு 1000 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன் நமக்கு வந்து கம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, கம் ப்ளீடிங் இருக்கு, பேட் பிரெத் இருக்கு. பாருங்க, நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இவ்வளோ என்னை சுத்தி நான் இவ்வளோ உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து டென்டிஸ்ட் கிட்ட போனோம்னா உங்களுக்கு தெரியும் எப்படி தாளிப்பாங்கன்னு நம்மள. ஏன்னா மோஸ்ட்லி டென்டல் இஸ் நாட் ஈவன் கவர்ட் இன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு முதல்ல நீங்க அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏகப்பட்ட ஓரல் ப்ராப்ளம்ஸ்க்காக நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம அக்னே போயிடும், அதே மாதிரி ஸ்லீப்லெஸ்னஸ் போயிடும், இன்னும் நல்ல தூக்கம் வரும், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பல்லெல்லாம் நல்லா அப்படி ஒயிட்டா இருக்கும், நமக்கு சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லோவா இருக்கும் தெரியுமா அந்த பல்லுக்கிட்ட, அதெல்லாம் தானா போகும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன், என்னடா பண்ண போறோம், ஒரு நல்லெண்ணெயோ ஒரு தேங்காய் எண்ணெயோ ஒரு 10 நிமிஷம் வாயில வச்சுக்கிறது, ஒரு 5 நிமிஷம் சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். இன்னொரு மேஜர் திங், இப்படி வாயில கொப்பளிக்கும் போது நீங்க அன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா, நம்ம சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல சிக்லெட்டை போட்டு மென்னுங்க, உங்களுக்கு சீக் போன்ஸ் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எனக்கு வந்து இந்த மாதிரி சீக் போன்ஸ் இருக்கிறது அது கூட, ஏன்னா நான் வந்து 10 நிமிஷம் டெய்லி வந்துட்டு இதை நான் வைக்கிறதுனால பண்றதுனால என்னோட ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி இங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் கூட போகுது. ஸோ திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாம இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஓரல் ஹைஜீனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரிஞ்சா வை நாட் கிவ் இட் ட்ரை. நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய பேரோட பாத்தீங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்களா, மித்து சொல்லியிருக்காங்களா, எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா ஆராய்ஞ்சுதான் இந்த வந்து பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்காக பண்றேன். அப்படி பார்க்கும்போது செலிபிரிட்டிஸ் பார்க்கும்போது ஷில்பா ஷெட்டில இருந்து நிறைய பேர் வந்து ஆயில் புல்லிங்க்கு பயங்கரமா வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போட்டிருங்க. ஏங்க நம்ம ஊர்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹீலர் பாஸ்கர் கல்லீரலுக்கும் டைரக்டா நம்மளோட வாய்க்கும் வந்து சம்பந்தம் இருக்குன்னு பியூட்டிஃபுல்லா சொல்லி ஆயில் புல்லிங் எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஆயில் புல்லிங்கிறது நிச்சயமா ரொம்ப நல்லது. எனக்காக நீங்க முதல்ல 1 மாசம் இல்லைங்க 10 நாள் ட்ரை பண்ணுங்க. அதுவும் எவ்வளவு ஈஸியா வந்துட்டு எதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதை பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பண்ணிட்டு உங்களோட எஃபெக்ட்ஸ் போடுங்க. ஸோ டு நாட் ஸ்பெண்ட் மணி ஆன் unnecessary detoxification and other products outside. Just do oil pulling at home and be extremely fit. இந்த எபிசோட் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எபிசோட். ஆனா இந்த யூஸ்ஃபுல் எபிசோட நீங்க எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பினஸ். ஏன்னா நான் ஒன்று சொல்லி அது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் வந்ததுன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். ஸோ இது எப்படி இருந்தது உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி 1 week 10 days 15 days மெதுவா எனக்கு இது கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது எவ்வளோ பேரை ரீச் ஆகுதோ அவ்வளோ பேர் நம்ம கம்யூனிட்டிக்கு நல்லது. அண்ட் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறமா கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Rethika's Just Smile.